ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ? ஆமா, ஆளை பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு மாதிரி தான் இருக்கான். இப்ப ஓடுறதா நிக்கிறதா தெரியலையே. நம்ம பாண்டிச்சேரி ஜெய்வேல்ல வந்து ரொம்ப ஓட பேசினான். இப்போ வந்து அவனும் பூனை அடித்தேன், பூனை எடுக்க மாட்டேக்கான். ஏன்னாச்சுன்னா நல்ல சரக்கு அடிச்சிட்டான், சரக்கு அடித்து பிளேட் ஆகிட்டான். ஃபோன் போட்டு இது பேசுகிறேன், யாருங்க ஏ செத்தா பையல ஒழுங்காக பேசல நாளை பையன்ட்டு நான் அவனை ஏசி விட்டு போதுங்க. நல்ல சரக்கு நல்லா அடிக்க டெய்லி அடிக்கான். அடிச்சுட்டு நான் அடிச்சுட்டு ஃபோனை போட்டு என்ன கலக்கி வச்சு செத்தப்பையில நாளைக்கு போன எடுத்துட்டு பார்த்துக்கம்மா. போதை அப்படி இப்படியே பேசுனே செத்தப்பையில. ஆண்டி சாதனா ஆண்டி தூரத்தில் இருக்கும்போது கூட எனக்கு ஒன்றும் தெரியல. அந்த வீடியோவில் பார்த்தோன்னே என் மனசு கடந்து தவிக்குதே சாதனா ஆண்டி. வந்துருங்க ஆண்டி, நாம் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன். வந்தால் சாணி கரிச்சு ஊற்றுறீங்க, மனசே சரியில்லை. சாதனா ஆண்டி உங்களை ஓ சொல்றியா மாமே, ஓ சொல்றியா மாமா, அது பார்த்தோட பக்குன்னு பத்திச்சு தெரியுமா. சீக்கிரம் வந்துருக்கு, போயிடல எங்கேயாவது. இங்கே பாருங்க, காத்து கருப்பு சூப்பர் தான். ஃபஸ்ட் டைம் நாங்கள் நேரில் மீட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன விஷயங்கள் வந்து பேசி முடிவு பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல பையன்தான். அடே ஏதாவது சொல்ல விரும்புறியா? ஐ லவ் யூ. நல்ல பையனா? என்ன சொல்லணும், ரசிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிற அப்படின்னு கேட்டால் ஐ லவ் யூ மாமா. ரசிகர்கள் வந்து எல்லோரும் சேஃபாக இருங்க. கொரோனா லாக்டவுனில் எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க. வாழ்க்கையில் வந்து என்றைக்குமே வந்து நல்லவன் மாதிரி எனக்கு பேச தெரியாது. நான் வந்து ஃப்ராடுன்றியா? நான் வந்து இப்படி நான் நல்லா பையன் அப்படிங்கிற பேர் எனக்கு பிடிக்காது. நான் ஊரறிஞ்சு கெட்ட பையங்கிற பேர் ஓகே தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நல்ல பையனாக இருந்துக்கிட்டு ஏதோ 1-2 தப்பு பண்ணுறத, கெட்ட பையனாக இருந்துட்டு ஒரு சில நல்லது பண்ணிட்டு போயிடலாம். சரி, அன்னைக்கு என்கிட்ட சைஸ் ஒன்று கேட்டில்ல, அதுக்கு உனக்கு ஒரு அடி அடிச்சிட்டுமா ஃப்ரெண்ட்ஸ்? கேட்பியா? நீ கேட்க மாட்டேன். பாவம், நல்ல பையன்தான். ஸோ பார்த்துருக்கேன், ரொம்ப சந்தோஷம். ஒருத்தவர் வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லி உயிரே பழகி இருந்தார். அவரை வீட்டுக்கு கூட்டுக்கு வந்து பழக்க விட்ட உடனேயும் கடைசியில் வந்து என் தோழன், என் உயிர் நண்பேன் அப்படிலாம் சொல்ல, கடைசியில் இன்றைக்கி அவங்க குடும்பம் நாசமாக போய் கிடக்கு. ஃப்ரெண்டுன்னு சொன்னவங்க துரோகம் பண்ணி விட்டான். அவன் பொண்டாட்டியை கூட்டு போயிட்டான். இன்றைக்கி அந்த 2 பொம்பளை பிள்ளையே ஒரு ஆம்பளையாலும் தனியாக நிற்கிறான். எந்த விஷயத்த சொல்லணுமோ ஒரு நண்பன்கிட்ட அந்த விஷயத்த சொல்லுங்கள். உங்கள் குடும்ப விஷயத்த சொல்லாதீங்க. அவங்க வீக்கெண்ட் எடுத்துக்கிறாங்க. சில பேர் வீக்கெண்ட் எடுத்துக்கிட்டு அவங்கள வந்து எப்படி கரெக்ட் பண்ணி இதை எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு இன்றைக்கி குடும்பம் நாசமாக போய் அனாதையாக இருக்காங்க. 2 பொம்பளை பிள்ளைங்க தனியாக நிற்கிது, அந்த ஆளும் தனியாக நிற்கிறாப்புல. கடைசியில் குழந்தையாக பார்த்த பொண்டாட்டி அடுத்தவங்க கூட போயிடுச்சு. இன்றைக்கி யார் வருத்தப்படுறது? ஃப்ரெண்டை வெளியே மட்டும் வச்சுக்கோங்க. சில ஃப்ரெண்டு மட்டும்தான் நான் சொல்கிறது.